श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 8வது ஸ்லோகம். நது மாம் சக்ஷ்யசே திருஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷாம் திவ்யம் ததாமி தே சக்ஷுः பஷ்ய மே யோகமைஸ்வரம். நது மாம் சக்ஷ்யசே திருஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுः பஷ்ய மே யோகமைஸ்வரம். தூ ததாமி அனேனைவ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? தூ இருக்கட்டும், மேலே இப்போ சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, அத்திய திரஷ்டும் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிறது அத்தனையும் அத்திய அப்படின்னு சொன்னால் 3 காலங்களிலும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இப்பொழுதே கண்டுகொள் கண்டு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுபோல் இப்போ வரும்பொழுது இந்த ஸ்லோகத்தில் ஆனால் தூ அப்படின்னு ஆரம்பித்து அனேனைவ ஸ்வசக்ஷுஷா உன்னுடைய இந்த கண்களாலேயே என்னை காண்பதற்கு உனக்கு இயலாது. அதனால தான் என்ன சொன்னார்? மைக்கண் கொடுத்தார் பெருமாள் அவனுக்கு, அர்ஜுனனுக்கு. அதனால் இந்த கண்களாலேயே உன்னை அனேனைவ ஸ்வசக்ஷுஷா இதிலேயே மொத்தத்தையும் உன்னால் பார்க்க முடியாது. திருஷ்டும் ந சக்கியசே அதனால் உனக்கு இயலாது. தே ஆகையினால் உனக்கு திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு திவ்யம் ததாமி திவ்யமான சக்ஷுகளை. சக்ஷுன்னு சொன்னால் இங்கே கண்ணு இல்லை, பார்வை, விஷன் கொடுக்குறாருன்னு சொல்கிறார். கண் அப்படியே தான் இருக்கும். இந்த சாதாரண ஊனக்கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த திறமையை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்திட்டு திவ்யம் ததாமி பெரிய நிகழ்ச்சிகளை பார்க்குறதுக்கு ஒரு விஷன், அதுபோல் அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். திவ்யம் ததாமி தே உனக்கு திவ்யம் ததாமி திவ்யமான பார்வையை கொடுக்கிறேன் என்று சொல்லி மே என்னுடைய ஐஸ்வர்யம். பெருமாளோட ஐஸ்வர்யம் என்ன? ஈஸ்வரத்தன்மையை விளக்கும் அனைத்தும் பெருமாளோட சொத்து தான், ஐஸ்வர்யம்தான், யோகம். அந்த யோகத்தை உனக்கு அளிக்கிறேன். பஷ்ய பார், பஷ்யமே ரூபமைஸ்வரம். அந்த ரூபமைஸ்வரம்ன்றது யோகமைஸ்வரம் என்று கூட நம்ம அதை பொருள் கொண்டு அது பெரிய அளவில் அதை பற்றி விவரமாக நம்ம பேச முடியும். அந்த இடத்துல இந்த சக்கியசே அப்படின்ற ஒரு இடத்துல சக்ஷசே, சக்ஷன்னு சொன்னால் பார்வை, பார்வைன்னு கூட ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடாந்திரத்தில் கூட திவ்யம் ததாமி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு முன்னாடி நதுமாம் சக்கியசே, சக்கியசேனும் இருக்குது, சக்ஷசே அப்படின்றவும் இருக்குது. இதில் இந்த பெருமாள் இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது மாதிரி திவ்யம் ததாமி புதுவான ஒரு உத்தமமான பார்வையை, மேலான பார்வையை உனக்கு தருகிறேன், எல்லாவற்றையும் பார் அப்படின்ற. அதில் லோகத்ரயம் ஆவிஷ்ய பிபர்த்ய அவ்யய ஈஸ்வரஹா அப்படின்னு பெருமாள் இந்த வார்த்தையில் 15வது அத்தியாயத்தில் ஒரு தடவை சொல்கிறார். அந்த புருஷோத்தம யோகத்தில் வரும்பொழுது அப்போவும் இது மாதிரி சொல்லும்பொழுது இந்த திவ்யம் ததாமி மேலான பார்வையை கொண்டு இதை கணிக்க வேண்டும் என்று சொல்லித்தரார் அப்போ. அதனால் வேதவியாசரிடமிருந்து எந்த மாதிரி திவ்ய திருஷ்டியை சஞ்சயர் பெற்றாரோ அதே மாதிரி திவ்ய திருஷ்டியை பகவானுடைய அனுகிரகத்தால் அர்ஜுனன் பெற்றான். முதலில் கேள்வியால் உணர்ந்தது. போனது அத்தியாயத்தில் என்ன சொன்னார்? 9வது அத்தியாயம் 7, 8, 9, 10 அந்த 4 அத்தியாயத்துலேயும் பெருமாள் என்ன சொல்கிறார்? எல்லாம் சமாச்சாரமாக சொல்லி காட்டுறார். இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இதெல்லாம் உண்டு, இங்கெல்லாம் என்னுடைய மிகுந்தியான சிறப்புகளை பார்க்கலாம், மேலான விஷயத்தை என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கலாம், இந்த உலகமே என்னுடைய சொத்து தான், விஷ்டப்பியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்ஸ்தேன. இத்தனை பெரிய உலகத்தில் நடக்கிற எல்லா செய்திகளும் ஒரு சின்ன துளி சுண்டு வரல் மாத்திரத்தில் இது எல்லாமே நடக்கிறது அப்படின்னு சொல்லித்தரார் இல்லையா. இது அத்தனையும் முதலில் கேள்வியால் உணர்ந்தான், அதை இப்பொழுது பிரத்யக்ஷமாக காண்கிறான். ஞானம் இன்னும் முழுவதும் பக்குவமாய் அடையாமையால் அர்ஜுனருக்கு இந்த காட்சியால் பயமும் சந்தாபமும் மோகமும் உண்டாகிறது. இது மொத்தம் தெரியாது, இன்னும் முதிர்ச்சி இல்லை,
இதில் ஒரே ஒரு விஷயம், இந்த முதிர்ச்சின்ற அந்த வார்த்தை, மெச்சூரிட்டின்ற வார்த்தை சொல்கிறமே, அது அர்ஜுனனுக்கே இல்லையா. பெருமாளோட அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டு அவனுக்கு என்ன மோகம், மயக்கம், சந்தாபம், பயம் எல்லாமே வந்துடுது. அப்போ சாதாரணப்பட்டவன் இல்லை. நம்ம முதல்லேருந்து சொல்லிட்டு வரோம், அர்ஜுனனுக்கு சொல்லிகிட்டே வரச்சே புரிஞ்சுட்டே வரும். சரி, எல்லா விஷயத்தையும் சரி தெளிவாக எளிமையாக என்ன ஐயம் திரிவர உணர்ந்து கொள்ளக்கூடியவன் தான். ஐயம் திரிவர புரிந்து கொள்ளக்கூடியவனும் அவனே. அப்படி இருக்கிறவனுக்கே பெருமாளுடைய இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த உடனே என்ன கிடச்சிது அவனுக்கு? முதல்ல பயமும் சந்தாபமும் மோகமும் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் தான் பெருமாள் இப்படி பயமாக இருக்குது அப்படின்னு அவனுக்கு உடம்பு சிலிருக்கிறது. அதையும் பெருமாள் பார்த்துன்னு தானே இருக்கார், பெருமாள் கிட்டக்க தானே இருக்கார். அதனால் இதில் ஈஸ்வரன் தனது கிருபையாலேயே தன்னை தோற்றுவிக்கிறான். அவன் ஞானசூரியன். அவனுடைய ஒரு கிரணமே இந்த உலகம் முழுவதற்கும் அறிவை கொடுக்கிறது, இந்த உலகம் முழுவதற்கும் ஒளியை கொடுக்கிறது, இந்த உலகம் முழுவதற்கும் அஞ்ஞான இருளை போக்கி ஞான இருளை கொடுக்கிறது. எது? பெருமாள் ஞானசூரியன். அந்த ஞானசூரியனோட ஒரே ஒரு கிரணமே இது எல்லாத்தையும் செய்கிறது. அதனால்தான் நாம் ஒருவரை தெரிந்து கொண்டு பலவகைப்பட்ட அறிவை பெறுகின்றோம். நமக்கு உலகை விளக்கும் தனது ஜோதியை அவன் தனது திருமுகத்திலேயே திருப்பிக் கொண்டால் மட்டும்தான் நம்மால் அவனை காண முடியும். பெருமாள் பெரிய தன்னோட ஜோதி முழுக்க வெளியில் காட்டுறாருன்னு சொன்னால் அவன் பெருமாளை நம்ம கண் திறந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த ஊனக்கண்ணுக்கு, இந்த மாம்ச கண்ணுக்கு இவ்வளோதான் அதுக்கு சக்தி இருக்குது. இதனோட கெப்பாசிட்டி டு சீ திங்ஸ் என்ன 6/6 தான். 6 அடி கிட்ட இருக்கிற சாமான் தான் நல்லா தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் அந்த 6/6 பார்த்த உடனே அந்த சாமானுக்கு ஒரு உருவம் இருக்கணும். அந்த உருவம் இத்தனை பெருசாக இருந்தால் தான் தெரியும். ஒரு 6 அடி தாண்டி ஒரு சின்ன எறும்பு போகிறதுனா நம்மளால் அதை பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு பெருமாள் கொடுத்துருக்கிற சக்ஷுஸ் இருக்கே, கண்ணு, இந்த கண்ணுக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் ஆனால் பெருமாள் என்ன செய்கிறார்? அர்ஜுனனை பொறுத்தவரை வரைக்கும் அந்த ஒரே ஒரு கிரணம், அந்த ஒரு கிரணமே இத்தனை பெரிய செய்திகளை அவனுக்கு காட்டி தருதுன்னு சொன்னால் அவனுக்கு என்ன கிடச்சிது? அதில் பயம், சந்தாபம், மோகம் இவை உண்டாகின்றன. அதனால் இந்த அடிப்படையில் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்னெல்லாம் காட்டுறாருன்றதை பார்த்துடுறோம். ஆனால் இதுக்கு நடுவில் சஞ்சயனுக்கும் திருதராஷ்டிரனை பற்றி சொல்லிட்டு இருக்கான் இல்லையா? திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் இங்கெல்லாம் என்ன நடக்கிறது, யுத்த காலத்தில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு ஒரு லைவ் கமெண்ட்ரி சொல்லிட்டு இருக்காரு யுத்தம் ஆரம்பிக்கிறதுலேருந்து. அது மாதிரி பார்த்து சொல்கிறதுக்கு சஞ்சயனுக்கு ஒரு சக்ஷுஸ் யார் கொடுத்தாரு? வேதவியாசர் தன்னுடைய யோக சக்தியினால் அவருக்கு கொடுத்துருக்கார். அந்தனால இது சஞ்சயனும் அவன் அரண்மனை வாசலில் உட்காந்து திருதராஷ்டிரனுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா? சஞ்சயனுக்கு இது தெரியறது. அதை எப்படி திருதராஷ்டிரன்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறார் அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ. Thank you.